ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் நெக்ஸ்ட் ஒரு நேர ரிவ்யூ பார்க்கலாமா? இங்க அழகருமே கல்யாணம் முடிச்ச கையோட அவங்க வீட்டுக்குமே கூட்டிட்டு போறாங்க. இங்க பூங்குடிய அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் அதை பார்த்த நந்தினி வந்து பயங்கரமா அழுதுகிட்டும் இருக்காங்க. உடனே இங்க அவங்க அப்பா மாயாண்டி வந்து பயங்கரமா சந்தோஷம். என்னதான் இருந்தாலையும் இங்க தங்கச்சிக்கு கொடுத்த வாக்க என் கண்ணு முன்னாடி நிறைவேறி இருக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியிலுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க அழகுடைய அம்மாவுக்குமே அங்க பூங்கொடி வீட்டுல வந்து பூங்கொடிய அழகருக்கு கட்டி கொடுக்கறதுல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. அதுக்கு முன்னே இங்க நந்தினிக்கும் இங்க அழகருக்கும் பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்த்திருப்பாங்க. ஜாதகம் அவங்க ரெண்டு பேர்லயுமே ஒத்து போல அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணத்தை நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாங்க. என்ன இருந்தாலையும் அங்க ஜாதகத்தை நம்பிக்கையா நம்புறவங்க இங்க அவருடைய அம்மாவும். ஆனா அதை ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு அந்த நந்தினியோடைய கல்யாணமும் நிப்பாட்டிட்டாங்க. அதுவும் இல்லாம இது நடக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு மாதிரியுமே நந்தினி கிட்டையுமே சொல்லி வச்சிருப்பாங்க. நந்தினி வந்து பூங்கொடியும் இங்க அழகரும் கல்யாணம் பண்ணி வந்து நின்றதுமே அதை பார்த்ததுமே பயங்கரமா அழுதுகிட்டு அங்க இல்லாம இங்கே போயிடுறாங்க. அதுவும் இல்லாம அவங்க அம்மாவுமே ரொம்பவே வருத்தம். ஏன்னா முன்னாடியே இங்க அழகுடைய அம்மா கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க, அழகரை ரொம்பவே அவ லவ் பண்ணிட்டு இருக்கா போல, அவ அழகரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவா இருக்கா. அவளை நான் எப்படி சொல்லியுமே அவளால மாத்தவே முடியல. இங்க ஜாதகம் செட் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்க கல்யாணம் வேணான்னு சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு. யார் இந்த காலத்துல எல்லாம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இப்ப எதுவுமே அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. நம்ம பேசாம அழகருக்கும் இங்க நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க முன்னாடி கேட்டிருப்பாங்க அழகுடைய அம்மா கிட்டையுமே. ஆனா அவங்க அம்மா வந்து ஜாதகத்தை நம்புறவங்க, அதனால இந்த விஷயத்துல எதுவுமே சொல்லாம சைலண்டாவும் இருந்திருப்பாங்க. அதுக்குள்ள இங்க பூங்கொடிக்கும் அழகருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க பூங்கொடியும் அழகும் பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுகிட்டு இருக்காங்க. உடனே இங்க அவங்களுடைய அம்மாவுமே கூப்பிட்டு ஆர்த்தி தட்டுமே எடுத்துட்டு வர சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஆர்த்தி தட்டு எடுத்து உள்ளேயுமே கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இங்க வந்த நோக்கம் பூங்கொடி வந்து இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா இங்க அதே அந்த ஒரு விஷயத்த வச்சே இங்க அழகருமே வேற விளையாட்டை விளையாட போறாரு. ஏன்னா அவங்க எப்படி எங்க அப்பா மனசை மாத்தி என்ன கஷ்டப்படுத்தணும், இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு பூங்கொடி என்ன கட்டிட்டு வந்தாலோ அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவளுக்கு நம்ம நரக வேதனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகருமே முடிவு பண்றாங்க. அழகருக்கு வந்து தெரிஞ்சிச்சு இவ நம்ம கிட்ட வாழ வரல, இந்த வீட்டுல இருக்கவங்கள சித்திரவாதம் பண்றதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்ற விஷயம். ஆனா இங்க அழகர் வந்து முடிவு பண்ணிடுறாங்க, இங்க நாம பூங்கொடியை சித்திரவாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்க மாயாண்டியும் அழகர்கிட்ட போயிட்டு, அழகரு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நீ பூங்கொடியை வச்சு ரொம்பவே சந்தோஷமா பார்த்துக்கணும். அதுவும் இல்லாம பூங்கொடி வந்து என்னுடைய தங்கச்சியோட பேச்சோடைய பொண்ணு, அவளை நீ என்னுடைய தங்கச்சி மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே மஞ்சமலையும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அந்த வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய பொண்ணு பூங்கொடி அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்த தான் போறா. அதுவும் இல்லாம நான் ஒரு கை இல்லாம இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தேன் இல்லையா, அதே மாதிரி அவங்க வீட்டுல எல்லா தினம் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மஞ்சமலையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. உடனே சுடலையும், என்ன மச்சான் இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்க பூங்குடிய அழகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது, அவங்க பண்ணதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? அவங்க எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம நீங்க பூங்கொடிய அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அழகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அந்த மாயாண்டி வீட்டுல இருந்து எவ்வளவு கெடுதல் நம்மளுக்கு பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம உங்களை ஒரு கை இல்லாம இத்தனை விஷயமா கஷ்டப்பட வச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்துல பூங்குடிய நம்ம கட்டி கொடுக்கணுமா? என்ன மச்சான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே, போங்க மச்சான், எனக்கு இந்த ஒரு விஷயத்துல உங்க மேல ரொம்பவே கோபம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுடலையுமே சொல்லிடுறாங்க. உடனே மஞ்சமலையும், சுடலை எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அதுவும் இல்லாம எல்லா விஷயத்தையும் நாங்க பேசி முடிச்சுட்டு தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சுடலை கிட்ட மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க வீட்டுல இருக்க ராசாத்தி இங்க மஞ்சமலையுடைய அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா பேச்சுக்கு மட்டும் ரொம்பவே சந்தோஷம்.
எப்படியோ இங்க இவரு மனசு மாதிரி எப்படியோ அழகருக்கு பூங்குடியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இதுக்கு மேல நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுவும் இல்லாம என் பொண்ணு என்னுடைய அண்ணன் வீட்டுல சந்தோஷமா இருப்பா. அதுவும் இல்லாம அண்ணன் என்னை எப்படி பாத்துக்கிறாரோ அதை விட ஒரு படி மேல என்னுடைய பொண்ணை பாத்துக்குப்பாரு. எனக்கு இதுக்கு மேல என்னுடைய 2 பொண்ணுங்களுமே கரை சேர்க்கணும், அதுவே எனக்கு போதும். அதுவும் இல்லாம இந்த குடிகாரனை நான் நம்பி விட்டேன்னா ஒரு குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவான். இந்த எங்களுடைய 2 பொண்ணுமே என்னுடைய அண்ணன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுவும் இல்லாம என் அண்ணன் தான் மாப்பிள்ளை பார்த்து நல்ல மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது வரையும் என்னுடைய பொண்ணுங்களுக்கு யாருக்குமே நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சையுமே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா என்ன இருந்தாலுமே பேச்சுக்கு அவங்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படின்ற போது ரொம்பவே மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கு. என்னதான் இங்க பூங்கொடி வந்து அந்த வீட்டுக்குள்ள பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலையும் இங்க அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரையுமே நல்ல அழகர் கூட சேர்ந்து வாழாதான் போறாங்க. ஆமா, அழகர் வந்து இங்க பூங்கொடியும் மாத்திடுவாங்க. அதுவும் இல்லாம மாயாண்டி வந்து அவங்களுடைய பாசத்தையும் அன்பையும் கொட்டி பொழிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இங்க மாயாண்டி குடும்பத்து மேல இருக்கிற பகையினால இங்க மஞ்சமலையும் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க போன பின்னாடி தான் இங்க பூங்குடிக்கு புரிய வரப்போகுது அந்த வீட்டுல யாருமே எந்த ஒரு கெடுதலும் பண்ணல. அதுவும் இல்லாம எல்லாருமே நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அங்க போய் தான் புரிஞ்சுக்க போறாங்க. இப்பதானே போயிருக்காங்க அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. போக போக இங்க பூங்கொடியுமே நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. ஒரு சைடு பூங்கொடியும் இங்க அழகருமே உள்ள போய் உக்காடுறாங்க. இங்க பென்னியுமே இங்க அழகர்கிட்ட அழகரு எப்படியோ அப்பா நினைச்ச மாதிரியே நல்லபடியா முடிஞ்சிருச்சு கல்யாணமும். நீ எங்க பூங்கொடியை வச்சு நல்லபடியா பாத்துக்கணும். பூங்கொடி கண்ணுல ஒரு கண்ணீர் தண்ணி கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீ பூங்கொடியை சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பென்னியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மாயாண்டியும் ஆமா அழகரு, நீ பூங்கொடி கண்ணில ஒரு சொட்டு தண்ணீர் வரக்கூடாது, அந்த அளவுக்கு நீ அவளை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும். அதுவும் இல்லாம இங்க முன்னுவிரதோ பகையெல்லாம் நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த மஞ்சமலை மேல இருக்கிற கோவத்துல பூங்குடியை நீ கஷ்டமெல்லாம் படுத்தக்கூடாது. ஏன்னா பூங்குடி நல்ல ஒரு பர்சன், அதுவும் இல்லாம நல்ல பொண்ணு கூட, அடக்க ஒடுக்கமான ஒரு பொண்ணு. அதுவும் இல்லாம அவளை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கிற வழியை பார்த்துக்கோ. அந்த பகைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டியுமே சொல்லிட்டாங்க. உடனே அழகுடைய அம்மாவுமே அங்கே உக்காந்துக்கிட்டு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே மஞ்சமலை வீட்டில் இருந்து பொண்ணே நம்ம எடுக்கக்கூடாது, அந்த வீட்டோட சௌகாசமே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இங்கே அழகர் போயிட்டு அந்த பூங்குடியை கடத்தவும் அது வந்து கேஸு போய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகருக்கே பூங்குடியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கடைசியில் இங்கே அழகரை வந்து பழி வாங்கணும், அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு இங்கே பூங்குடியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இங்க ஒரு சைடு நந்தினியுமே அங்க அவ உள்ள உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே இங்கே அழகுடைய அம்மாவுமே வந்து எங்க நந்தினி அழுதுகிட்டே இருக்கா. அதுவும் இல்லாமல் இங்கே அழகை அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கா போல. இப்போ பூங்கொடிக்கும் அழகருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே நந்தினி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. நீங்கள் போயிட்டு நந்தினி கிட்ட சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டி கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே மாயாண்டியுமே உள்ளே போகவும் உடனே இங்கே அழகருமே இன்னைக்கு நைட்டு வந்து முதலிரவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பூங்கொடியில் இதில் எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. ஆனால் அங்கே போனால் தான் தெரியும். அதுவும் இல்லாமல் இங்கே அழகர் என்னதான் இருந்தாலையும் நந்தினி கிட்ட வாக்கு கொடுத்துருந்தாலையும் இப்போ இது பூங்கொடிக்கும் அழகருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. இவன் நம்மளை பழி வாங்க வந்திருக்கா, இவளை நம்மளை அவள் பழி வாங்கக்கூடாது, நாம் தான் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதல்வருக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நந்தினி கிட்டேயுமே போயிட்டு இங்கே மாயாண்டியும் நந்தினி என்னம்மா இப்படி அழுதுகிட்டு இருக்கியே, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஜாதகமெல்லாம் பார்க்க போச்சு. ஆனால் ஜாதகத்தில் உங்கள் 2 பேருக்கும் ஒத்து போகாது. அதுவும் இல்லாமல் கல்யாணம் பண்ணால் 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 2 பேருக்கும் யாருக்குன்னா ஒருத்தருக்கு எதனா ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல. அதுவும் இல்லாமல் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுடைய அத்தைக்காரி அவன் ஜாதகத்தை இது ஜோசியத்தை நல்லா நம்புறவ, அதுவும் இல்லாமல் மனப்பூர்வமாக நம்புறவ, அவகிட்ட போயிட்டு எப்படி பேசுறது, அதுவும் இல்லாமல் இது சரி வராது, அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணம் பண்ணால் ஒருத்தருக்கு உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியுமே நம்ம எப்படி கல்யாணத்தை பண்ண முடியும்? இல்லைனா உங்கள் 2 பேருக்கும் ஜாதகம் ஒத்து போயிருந்தா கூட அப்போவே கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் 2 பேருக்கும் ஜாதகமும் ஒத்து போகல. நான் என்ன பண்ணுறதுமா, நீ எதுக்காக வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்க? உனக்கு
நான் நல்ல மாப்பிள்ளையே அழகரை விட உனக்கு நல்ல மாப்பிள்ளையே பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் பண்ணுறேன், எதுக்குமா இப்போ ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்லுவோம். உடனே இங்கே நந்தினியும், மாமா என்ன மாமா பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அழகர் மாமாவை நான் அப்போ இருந்தே நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அழகர் மாமானா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ரீசெண்டாக நான் அழகர் மாமாவை என் புருஷனாகவே ஏற்றுக்கிட்டு நான் மனசுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த பூங்கொடியை எங்கள் அழகர் மாமா கட்டிட்டு வந்து வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது அதை பார்க்குற போது எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அழகர் மாமாவை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இடையில இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு தான் நீங்கள் அழகர் மாமா கிட்ட சொன்னேன், மாமா சொன்ன மாதிரி நீங்கள் சென்னைக்கு போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்த பின்னாடி நீங்கள் அதுக்கப்புறம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அழகர் மாமா அதெல்லாம் கேட்காம எங்கள் அத்தையை கஷ்டப்படுத்தினவங்களை அசிங்கப்படுத்தினவங்களை பதிலடி கொடுக்கணும், அவங்களுக்கு மூஞ்சில் கரியை பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணி இங்கே பூங்குடியை அழகர் மாமா கழுத்தில் தாலியை கட்ட வச்சுட்டாங்க. இதெல்லாம் அழகர் மாமாவுக்கு தேவையா? அந்த மஞ்சமலை வீட்டிலேருந்து பூங்குடியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. பரம்பரையாக நீங்கள் 10 வருஷம் ஜெயிலில் இருந்ததுக்கு காரணமே அந்த பூங்குடி ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலி இருந்து அந்த பூங்குடியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. எனக்கு இதை நினச்சா தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அழகர் மாமா எனக்கு கிடைக்கலன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நந்தினியுமே சொல்லவும், உடனே இங்கே இது மாயாண்டியும், நந்தினி நீ சொல்கிறது எனக்கு எல்லாமே புரியுதுமா, அதுவும் இல்லாமல் உன் அத்தைக்காரி ஜோசியஸ் தான் நம்புறவ, அதுவும் இல்லாமல் இப்போ அழகர் பண்ணி வச்சுருக்க காரியத்துக்கு அவங்க அப்பா கேட்குறத நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா கிட்ட நாங்கள் எவ்வளவோ பேசியுமே அந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களே மனசு மாறி இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பூங்கொடிக்கு பட்ட அவமானமோ அசிங்கமோ இது துடைக்கணும் அப்படின்னா எங்கள் அழகர் பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சம்மதம் பேசுகிற போது என்னால் எதுவுமே சொல்ல முடியலம்மா. போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே அழகரை பயங்கரமாக போலீஸ் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் கோர்ட்டில் இந்த கேஸு போயிருந்துச்சுன்னா இங்கே அழகரை மினிமம் 20 வருஷமாவது ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இப்போ தீர்ந்ததுக்கே காரணம் அந்த மஞ்சமலை மட்டும்தான். மஞ்சமலை மனசு மாறி இந்த கேஸை வாபஸ் வாங்கினதுனால மட்டும்தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு. அப்படி மனசு மாறாமல் இருந்ததுனால 20 வருஷம் ஜெயில் தண்டனையை இங்கே அழகர் அனுபவிச்சு இருந்திருக்கணும். அழகருடைய நினைவுகளை நினச்சி அவனை நினச்சி நாங்கள் தினந்தோறும் கஷ்டப்பட்டு இருந்திருக்கணும். இப்போ அதுதான் எதுவுமே நடக்கலை. இல்லை, என் கண்ணு முன்னாடி பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் சந்தோஷமாக இருக்க போகிறான். வேறு என்ன இருக்குது, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே சொல்லவும், உடனே நந்தினியும், மாமா நீங்கள் என்ன சொன்னாலையும் என் மனசை தேத்திக்க முடியாது. அதுவும் இல்லாமல் அழகர் மாமாவை நான் மனசு ஃபுல்லாக வச்சிட்ருக்கேன். அழகர் மாமாவை டக்குன்னு மறக்கணும்னா என்னால் முடியாது மாமா. ஏன்னா அழகர் மாமா மேலே நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு செத்துடலாம் போலன்னு தோணுது அப்படின்ற மாதிரியுமே அங்கே நந்தினி சொல்லவும், உடனே இங்கே மாயாண்டியும், இன்னும் நந்தினி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உன்னோட வாழ்க்கை இன்னும் நிறையவே இருக்குது. அதுவும் இல்லாமல் அழகர் இல்லைன்னா 100 மாப்பிள்ளை உனக்காக நிற்பாங்க. அதுவும் இல்லாமல் உனக்கு முன்னே சொல்லிட்டேன்ல, அழகரை விடிய நல்ல ஒரு மாப்பிள்ளையை உனக்கு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமாக இருப்ப. உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன். நீ அழகரை மட்டும் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காத. நீ அழுதுனா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு என்னென்ன வேணுமோ அதை அத்தனையுமே நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே நந்தினியுமே அழுதுகிட்டே அங்கே உக்காந்துடவும், உடனே இங்கே மாயாண்டியும் நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தா நந்தினி மேலும் மேலும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாள். அவள் கொஞ்சம் ஃப்ரீடம் விட்டு அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணட்டும், அழுகட்டும், அவனை அங்கே அழகரை மறக்கட்டும். அப்போ தான் அவள் மனசுலேருந்து அழகரை தூக்கி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாயாண்டியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் நந்தினி அழுகையை நிறுத்திட்டாளா, இப்போ நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே மாயாண்டியும், இல்லை அவள் அழுதுகிட்டே தான் இருக்கா, இங்கே அழகரை நினச்சிக்கிட்டு அழகரை பற்றி பேசிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கா. நான் என்ன பண்ணுவேன், அவங்க 2 பேருக்கும் ஜாதகம் ஒத்து போல, இல்லைனா முன்னாடியே அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருப்பேன். இல்லை அவங்களுக்கு ஜாதகம் ஒத்து போலன்னு சொல்லிட்டு தான் இப்போ கல்யாணத்தை பண்ணி வைக்காம இப்படி இருக்கும். ஆனால் இதை புரிஞ்சிக்காம நந்தினி அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு
மாயாண்டி செல்லவும் உடனே நந்தினியும் அழுகையை நிறுத்திட்டு வெளியுமே ரொம்பவே கோபமாகவும் எழுந்து வராங்க. வந்ததுமே அங்கே அழகுடைய சட்டையை பிடிச்சிக்கிட்டு, மாமா ஏன் மாமா என்னை விட்டுட்டு அங்கே அந்த பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஏன் மாமா என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லியே ஆகணும். நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே சொன்னீங்க. ஏன் மாமா என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணீங்க? நான் உங்கள் பேச்சை நம்பி தானே மாமா உங்களை நம்பி இருந்தேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய பேச்சை எனக்கு நம்பிக்கை கொடுக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க. எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா மாமா? ஏன் மாமா என்னுடைய லைஃப்பை இப்படி ஸ்பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக அந்த பூங்கொடியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க? எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள் பூங்கொடி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே இது வயசுக்கு வந்த டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேனர் அடித்து ஊர் ஃபுல்லாக தண்டார் அடித்ததெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே எனக்கு தெரியும். அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு நினச்சேன் இங்கே பூங்கொடி மேலே உங்களுக்கு ஒரு கண் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நினச்ச மாதிரியே நீங்கள் பூங்கொடியை இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் என்னுடைய வாழ்க்கையே நீங்கள் கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க நந்தினியும் அங்கே அழகர்கிட்ட. உடனே அழகரும், நந்தினி நான் என்ன பண்ணணும் நந்தினி, சந்தர்ப்ப சூழ்நிலை என்னுடைய அப்பாவும் அங்கே நின்றுட்டு இருந்தார். அதுவும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்ததுமே அவங்க அப்பா இங்கே பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கம்பல் பண்ணதுனால தான் அங்கே அவள் கழுத்தில் நான் தாலியுமே கட்டினேன். அதுவும் இல்லாமல் அப்பா அங்கே அசிங்கப்பட்டுமே நின்றுட்டு இருந்தாருங்க. அதுவும் இல்லாமல் அப்பாவால் எதுவுமே பண்ண முடியல. என்ன கோர்ட்டுக்குமே கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸுமே. ஆனால் அந்த சமயத்தில் எங்கள் மஞ்சமலை வந்து என் மேலே இருந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு எங்கள் பூங்கொடியை நீ தான் கட்டிக்கணும், அதுவும் இல்லாமல் பூங்கொடி எங்கள் ஊரில் அசிங்கப்பட்டிருக்கா, எங்கள் ஊரில் தலை நிமிர்ந்து எங்கள் பூங்கொடியெல்லாம் நடக்க முடியல, அவளை நீ அவ்வளோ அவமானப்படுத்திருக்க, அவளால் அவமானம் தாங்க முடியல, அந்த அவமானத்தை துடைக்கணும் அப்படின்னா நீ பூங்கொடியை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அப்படி இல்லைனா நீங்கள் கோர்ட்டுக்கே போங்க, நீ ஜெயில் தண்டனை அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மஞ்சமலை சொன்னதுனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். அதுவும் இல்லாமல் அப்பாவுமே என்கிட்ட கேட்டார், ஏண்டா நீ என்ன மாதிரி நீ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஜெயிலில் போயிட்டு கஷ்டப்பட்டுருக்க வேணாம், ஏன்னா அந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாரையுமே உங்களெல்லாம் பிரிஞ்சு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தேன், அந்த ஒரு கஷ்டம் மட்டும் நீ படக்கூடாது, அதுவும் இல்லாமல் நீ ஜெயிலுக்கு போனோன்னா உன்னுடைய இளம் வயசே போயிடும், அது இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பாவுமே சொன்னதுனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அதுவும் இல்லாமல் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா நீ என்ன நினச்சிக்கிட்டே இருப்பியா, இன்னொரு கல்யாணத்தை நீ பண்ண மாட்ட, அதெல்லாம் யோசிச்சு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீ இப்போ கூட நான் ஜெயிலுக்கு போயிருந்தேன்னா நீ என்ன நினச்சிக்கிட்டு 20 வருஷம் இருந்திருப்ப, ஆனால் உன்னோட வாழ்க்கையுமே நான் நினைக்கணும் இல்லையா, அதனால தான் நான் இப்போ பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி உனக்குமே நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அப்பாவுமே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னேன், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி மாற்றிருச்சு. எங்கள் அம்மாவுடைய அவமானத்தை நான் காப்பாற்றணும், அவங்களுடைய அவமானத்தை நான் துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அந்த மஞ்சமலையை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சேன். ஆனால் மஞ்சமலையை அசிங்கமும் படுத்திட்டேன். ஆனால் என்னை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி தெரியாமல் அப்பாவுமே இப்படி ஒரு முடிவுக்கு சம்மதிச்சிட்டாரு. அதுவும் இல்லாமல் நான் அப்போ வந்து தாலியை வந்து நான் பூங்குடி கழுத்தில் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அங்கே மஞ்சமலை என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இப்போவே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருந்தான். அதனால தான் நான் அங்கேவே கட்டிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் அம்மா முன்னாடி இப்படி ஒரு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வருத்தமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நானுமே எவ்வளவோ கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே இப்படி நாசமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்குமே மனசுக்குள்ளே வருத்தமாக தான் இருக்குது. நீ என்கிட்ட வந்து கேட்டுட்ட, நான் உன்னோட லைஃப்பை வந்து கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து உன்னுடைய லைஃப்பை கெடுக்கலை. அதுவும் இல்லாமல் முன்னாடியே உனக்கு எனக்கும் ஜாதகம் பார்த்தாங்க. அந்த ஜாதகம் ஒத்து போயிருந்தா அம்மாவே நம்ம 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம 2 பேருக்குமே ஜாதகமும் ஒத்து போகல. அதுவும் இல்லாமல் 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா 2 பேரில் யாருன்னா ஒருத்தருக்கு உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகம் சொல்கிறவர் சொன்னார் இல்லையா, அதை கேட்டியா இல்லையா? அப்போ எங்கள் அம்மா என்ன நினைக்கும்? கண்டிப்பாக எங்கள் அம்மா இதுக்கு சம்மதிக்க மாட்டார். ஆனால் எங்கள் அம்மா சம்மதிக்கலனாலையுமே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்குமே ஒரு காரணம் இருக்குது. என்ன இருந்தாலையும் இங்கே எங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்தின அந்த மஞ்சமலையை அசிங்கப்படுத்திட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ கூட ஒன்றுமே இல்லை, உனக்கு நான் நல்ல மாப்பிள்ளையே பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா ஒரு நம்பிக்கை அம்மா வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அப்பா வந்து 14 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்த போது அம்மா வந்து
எல்லா பூசாரியுமே பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அது மாதிரி அந்த ஜாதகம் பார்த்துறவங்களையும் பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க பரம்பரையாக அந்த ஜாதகம் சொல்கிறவங்க எங்கள் அப்பாவோடைய ஜாதகம் பார்க்குற போது 10 வருஷத்தில் 4 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு ரிலீஸ் ஆகிடுவார். அதுவும் இல்லாமல் அவருக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகம் சொல்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. அவர் சொன்னது எல்லாமே நடந்திருக்குன்றதுனால அம்மாவுமே அவங்கள வந்து மனப்பூர்வமாக நம்ம நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதையும் மீறி நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம 2 பேருக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அம்மா அந்த ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தவே நினச்சிட்டே இருப்பாங்க. அதனால தான் இப்படி ஒரு நான் முடிவு அங்கே எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இதெல்லாம் யோசிச்சு நான் அதுவும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நினைக்காம உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் இப்படி ஒரு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகருமே நந்தினி கிட்ட சொல்லுவோம். நந்தினி வந்து என்னம்மாம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே, நான் உங்களை எவ்வளோ நான் நம்பிட்டு இருந்தேன் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் என்னுடைய நம்பிக்கையை நீங்கள் உடைச்சிட்டீங்க. அதுவும் இல்லாமல் என் நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றலை. ஏன்னா நீங்கள் என்னை நம்பி நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வாக்குமே கொடுத்தீங்க. அந்த வாக்கை நீங்கள் காப்பாற்றலை. போங்க மாமா, நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நந்தினியுமே கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு இங்கே எல்லாருக்குமே வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இங்கே 20 வருஷம் பார்த்தீங்கன்னா ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. இங்கே 20 வருஷம் ஜெயில் தண்டனையா இல்லை பூங்கொடியை கல்யாணம் பண்ணுறதான்னு கேட்டால் பூங்கொடி தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். ஏன்னா 20 வருஷம் வாழ்க்கை வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதுவும் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையே போயிடும் அப்படின்ற எல்லாமே யோசிச்சு தான் இங்கே பூங்குடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இங்கே மாயாண்டிக்கு ஒரு சைடு சந்தோஷம் இருந்தாலையும் நிறைய சைடு பிரச்சனை. ஏன்னா இங்கே நந்தினிக்கு வந்து இங்கே அழகரை கட்டி வைக்க முடியல. அதுவும் இல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. அதுவும் இல்லாமல் பேச்சுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் தான் இந்த அழகருக்கும் பூங்குடிக்கும் கல்யாணம் ஆனது. அழகர் வந்து எங்கள் பூங்குடியை வந்து கடத்திட்டு போகும்போது இந்த விஷயம் வந்து பேச்சுக்கு தெரியும். ஆனால் பேச்சையுமே அவங்களுடைய அண்ணன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருந்து எங்கள் அழகரை வந்து தூக்கிட்டு போகிறதுக்காக அனுபவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து எங்கள் அழகருமே பூங்குடியை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்ட போது பேச்சுக்கு பயங்கர கோபம். உடனே இங்கே அழகருக்கு கழுத்தில் வந்து அருவாமனையுமே வச்சு கரகரன்னு அறுத்துருவேன் அப்படின்ற மாதிரியுமே பயங்கர கோவத்துலையுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி இங்கே தன்னுடைய ரத்தம் அப்படின்றதுனால அழகரை வந்து சும்மா விட்டு அமிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ அழகருமே அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அழகருக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே அங்கே பேச்சுக்கிட்ட வந்து பேச்சு இப்போ உனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமே, இங்கே அழகருக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உன் அண்ணன் மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு அப்படியே உடம்பெல்லாம் குளிர்ச்சியாக இருக்குமே, சந்தோஷமாயிரு. ஆனால் உங்கள் அண்ணன் ஃபேமிலி இந்த மாயாண்டி ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. உடனே பேச்சையுமே சைலண்டாகவும் தலையை கீட்ட போட்டுக்கிட்டு குமிஞ்சுமே நின்றுறாங்க. ஏன்னா எப்போவுமே மஞ்சமலை இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சைலண்ட் ஆகிறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு என்னுடைய பொண்ணு போயிருக்கா, என்னுடைய அண்ணன் கண்டிப்பாக பூங்கொடியை சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பாரு. அதுவும் இல்லாமல் பூங்கொடி என்ன பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிருந்தாலையும் என்னுடைய அண்ணனுடைய குணத்தை அறிஞ்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த வீட்டில் வாழ தான் போகிறா. நீ தான் கேடு கட்டவன், அவங்க வீட்டு ஃபேமிலி மேலே கோவத்தில் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தான் எங்கள் பூங்கொடிக்கு புரியவே போகுது. பூங்கொடி நான் சொல்கிறத எதுவுமே நம்பாமல் இருந்தால், அதுவும் இல்லாமல் என் அண்ணன் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, அதுவும் இல்லாமல் அவங்க எந்த ஒரு தப்பும் அறியாதவங்க, அவங்க என்னெல்லாமே பண்ணியிருக்காங்க, எனக்குமே சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. என்னை கட்டி கொடுக்குற போது கூட நிலம் இங்கே நகைன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்கள் அப்பா அதெல்லாம் காப்பாற்றி வைக்காமல் 3 பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காம அதை குடிச்சு அழிச்சிட்டான். ஆனால் அவ்வளோ பண்ணியுமே அவங்க மேலே கோவத்துலேயுமே ஒரு வார்த்தை எங்கள் பூங்கொடிக்கும் அழகருக்கும் தான் கல்யாணம் அப்படின்ற ஒரு பேச்சு எடுத்தாங்க, பரிசம் போட்டாங்க. அந்த பரிசம் போட சொன்னதுக்கே உங்களுடைய அப்பா வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணார் அப்படின்றதெல்லாம் உனக்கு டீட்டெயிலாக தெரியாது. ஏன்னா அது சின்ன குழந்தையாக இருந்த. ஆனால் இப்போ அங்கே போயிருக்கல, அங்கே என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சையுமே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பேச்சையுமே அவங்க அண்ணங்கிட்ட கால் பண்ணி பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பென்னிக்குமே கால் பண்ணுறாங்க. அண்ணா பென்னின்னு இங்கே அண்ணன் இருக்கானே, அங்கே பூங்கொடியும் அழகரும் எப்படின்னா இருக்காங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்களா, அவங்கள ஆர்த்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பென்னியும் பேச்சுமா இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இப்போ தான் எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்க, இப்போ அழகரும்
மாப்பிள்ளையும் இங்கே பூங்கொடியும் உக்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே தான் என்ன ஏதோ அதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அண்ணன் இங்கே நான் என்னுடைய அண்ணங்கிட்ட பேசணுண்ணே, அண்ணன் மாயாண்டி அண்ணன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சையுமே கேட்கவும், உடனே இங்கே பென்னியுமே அந்த மாயாண்டிக்கிட்ட போய் கொடுக்குறாங்க. சியா இங்கே பேச்சு பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே மாயாண்டியுமே ஃபோனை வாங்கி மடி மடி பேச்சு எப்படிம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்கவும், உடனே பேச்சியுமே பயங்கரமாக அழுகுறாங்க. என்னதான் இருந்தாலையும் அண்ணங்கிட்ட பேசுகிற போது எப்போவுமே அழுதுகிட்டு தான் பேசுவாங்க பேச்சு. ஏன்னா முன்னாடி அவங்க ஜெயிலில் இருந்தபோதும் சரி வீட்டில் இருந்தபோதும் சரி அவங்களுக்கான செலவுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. என்னதான் கஷ்டத்தில் இருந்தாலையும் தங்கச்சி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்களுக்கு செலவுக்கு வேண்டிய மொத்த பணமும் இங்கே மாயாண்டி தான் கொடுத்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் நினச்சி பேசலைனாலையுமே அண்ணன் மேலே மிகப்பெரிய பாசம் பேச்சுக்கு. உடனே அண்ணன் எப்படின்னு இருக்க, நல்லா இருக்கேன் அண்ணன், அண்ணன் நீ எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே நல்லபடியாக இங்கே அழகிருக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அண்ணன், என்னுடைய பொண்ணை கண் கலங்காமல் வச்சுக்க சொல்லுங்கண்ணே, அழகரை நீங்கள் தான் பார்த்துக்கணுண்ணே என்னுடைய பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சியுமே சொல்லவும், உடனே மாயாண்டியும் பேச்சு நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, உன் பொண்ணு இங்கே மகாராணி மாதிரி இருக்க போகிறா, அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே உன் பொண்ணு வந்து சந்தோஷமாக இருக்க போகிறா, நீ எதுக்குமே கவலைப்படாத, உன் பொண்ணை நினச்சி நீ வருத்தப்பெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்காத, இங்கே உன்னுடைய பொண்ணு சந்தோஷமாக இருப்பா, அதுவும் இல்லாமல் இங்கே பூங்கொடியை நீ பார்க்கணுன்னா எப்போனாலையுமே நீ வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே பேச்சியுமே ரொம்பவே சந்தோஷம். அண்ணா சந்தோஷம் அண்ணா, எனக்கு இது போதுண்ணே, இதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவுமே வேணாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.